வெளியில வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்காக தேர்தல் நாட்கள் அமலுக்கு வந்துருச்சு. பரபரப்பாக போயிட்டு இருக்கு. இங்கே எலெக்ஷன் நடக்குது. ஆமாம், அதான் இதுக்கு பணம்லாம் ஜாக்கிரதையாக கொண்டு வந்தாங்க. 20 ரூபா தான் வச்சுருக்கேன், அதுக்கு மேலே வச்சுக்கல. நான் பாக்கியெல்லாம் டிஜிட்டல் மணி தான் வச்சுருக்கேன். எந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், எல்லோரும் பண்ணினா சிறப்பாக இருக்கும். இந்த பேட்டியில் நான் ஒன்று தான் சொல்லிக்க ஆசைப்படுவேன். உலகத்திலேயே மிக அதிகமான ஜனத்தொகையை கொண்ட ஒரு நாடு இந்திய நாடு. கிட்டத்தட்ட இப்போ வந்து 95 கோடி பேர் ஓட்டு போட போகிறாங்கிறாங்க. பல நாடுகளில் மொத்தம் அந்த நாட்டினுடைய ஜனத்தொகையே 1 கோடி பேர் கூட இல்லை. அப்போது கிட்டத்தட்ட 95-96 நாடுகளுடைய எலெக்ஷனை ஒரே ஒரு நாடு நடத்துகிற மாதிரி. அப்போது நம்ம என்ன பண்ணணும், ஓட்டு போடுவது நம்ம கடமை அப்படின்னு நினச்சி வந்து போடுங்க. யாருக்கு வேணால் போடுங்க, பிடிச்சவங்களுக்கு போடுங்க, பிடிக்காதவங்களுக்கு எதிராக போடுங்க, இல்லை யாரையுமே பிடிக்கலையா நோட்டாவுக்காவது போடுங்க. ஆனால் வந்து ஓட்டு போடுங்க. அன்றைக்கி உட்காந்து டிவியில் நல்ல படம் இது முதல் தடவையாக காட்டுறாங்க, இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், ஒரு 250 ரூபா மொய் எழுதிட்டு 3/4 மணி நேரம் க்யூவில் நின்று சாப்பிட்டு வரோம். அப்போது நம்ம நாட்டினுடைய தலை விதியையும் எதிர்காலத்தையும் மாற்றி அமைக்கக்கூடிய, நம்ம மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய மக்கள்னு யார்? நமக்கு நல்லது செய்யக்கூடியவர்களுக்காக நடத்தப்படுகின்ற ஒரு தேர்தலை நாம் புறக்கணிக்கக்கூடாது. இதான் நான் இது வரைக்கும் வயசுக்கு வந்ததுலேருந்து, அதாவது 18 வயசுலேருந்து சொல்கிறேன், எந்த தேர்தலையும் ஓட்டு போடாமல் இருந்ததே கிடையாது. ஃப்ராக்சர் ஆனாலும் கால் கட்டோடு போய் போட்டிருக்கேன், கை ஷோல்டர் இறங்கின போதும் போய் போட்டிருக்கேன். எதுக்காக சொல்கிறேன்னா, தயவு செஞ்சு தேர்தலை புறக்கணிக்காதீர்கள். ஓட்டுனுடைய மகிமை, அந்த நேற்றுக்கு பார்த்தாங்க ஓட்டு கையில் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதான் பெருமை. அது நம்ம வீட்டிலே எடுத்து இங்கில் போட்டுக்கிறது இல்லை. அதை தெரிஞ்சுக்கங்க. கண்டிப்பாக தவறாமல் நாம் வாக்களிப்போம். ஒரு சபதத்தை ஏற்றுக்கங்க, எல்லாமே சிறப்பாக அமையும். ஆனா ஈவினிங் டே பாத்தீங்கன்னா இன்னொரு விதிமுறை வந்த கொஞ்ச நேரத்துல இந்த பக்கம் வந்து ஹவாலா பணம் கோடிக்கணக்கில் பறிமுதல் பண்ணியிருக்காங்க அதிகாரிகள். ஹவாலா பணம் வந்து அவங்களுக்கு தெரியாது. நீங்க விதிமுறை ஹவாலாங்கிறது விதி மீறல். அதனால் நீங்கள் தேர்தல் விதிமுறை நடத்தையில் இருந்தாலும் நடத்தையில் இல்லாட்டாலும் இந்த ஹவாலா பணம் நடக்கும், மாட்டிப்பாங்க. முன்ன மாதிரியெல்லாம் இப்போது ஈஸியாக பண்ணிட முடியாது. மிகப்பெரிய எந்த விஷயத்துலையும் இன்ஃபார்மர் இருக்காங்க, எல்லாத்துக்கும் ட்ராக்கிங் சிஸ்டம் இருக்குது, எல்லாமே இருக்கிறதுனால ஏதோ ஒரு விஷயத்தில் 1 கிலோ உப்பு ஊற்றா நமக்கு 50 பைசா தானே கிடைக்கும், அதுக்கு மேலே இந்த பொட்டலம் ஊற்றா நமக்கு ஐயோ 1 லட்ச ரூபா கிடைக்குமே நினைக்கலாம். ஆனால் அதுக்கு பிறகு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களை அவங்க நினைக்கணும். எந்த சம்பாத்தியமாக இருந்தாலும் அது நேர்மையாக உழைப்பில் வரக்கூடிய சம்பாத்தியமாக இருந்தால் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தேர்தலை விட இந்த தேர்தல் வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு போட்டியாக இருக்குது. அந்த காலத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போது இந்த எம்பி தேர்தலை பொறுத்த வரைக்கும் மே மாதம் வரைக்கும் நான் மௌன விரதம். அதே மாதிரி சார் இப்போதான் மௌன விரதம் மௌன விரதத்தை முறிக்க சொல்கிறீங்க. அந்த எலெக்ஷனுக்காக எல்லாருமே பயங்கரமாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த போட்டியில் வந்து விஜய் சார் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, மக்கள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பாரு நீங்கள் ஒரு நடிகராக இருக்கு சார். விஜய் வந்து இன்னும் 2 வருஷம் இருக்குது அவர் வரேன்னு சொல்கிறதுக்கு. இப்போ தான் அன்றைக்கி போட்டிருந்தாங்க 75 லட்சம் பேர் உறுப்பினர் ஆகிட்டாங்கன்னு சொல்லி. அப்போ 75 லட்சம் பேருமே இப்போ இந்த 75 லட்சம் வாக்குகளை காமிச்சிட்டாலே அவர் வந்து கெத்தாக இருக்கலாமே. அவர் ஏன் போஸ்ட்போன் பண்ணான்னு தெரியாது. ஆனால் விஜய் எப்படி கட்சி நடத்தணும், விஜய் எப்படி நடக்கணும்னு சொல்கிறதுக்கு தான் புஷி ஆனந்த் இருக்காரு. நம்ம எதுக்கு சொல்லணும் அதெல்லாம்? நான் ஏதோ முதல்ல இக்கு போடணும்னு சொன்னேன், போட்டார், அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்ம ஒன்றும் நான் வேறு எதுக்கும் நம்ம இக்கு வைக்கக்கூடாது.